ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானா. அவன் வந்து ஒரு ஆலமரக்கன்று வாங்கிட்டு வந்து அவனோட தோட்டத்துல வச்சு சுத்தி வேலியெல்லாம் கட்டி அதுக்கு தினமும் வந்து தண்ணி ஊத்துவானாம். அந்த ஆலமர கன்று இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல நிறைய செடிங்க வளர்ந்துருந்ததான். அந்த செடிங்கள்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுதான். தினம் உன்னை பாரு, ஒரு வேலிக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க, தினமும் வந்து தண்ணி ஊத்திட்டு போறாங்க, நீ பாரு ஒரு அடிமையாட்டம் இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்களாம். அப்போ அந்த செடி என்ன பண்ணுச்சான், அவங்க ஓனர் வந்த அப்புறம் அந்த ஓனர் கிட்ட கேட்டுச்சான், என்ன ஏன் இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, அந்த செடியெல்லாம் சுதந்திரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஓனர் என்ன சொன்னாரா, இப்ப உனக்கு தெரியாது, கொஞ்ச நாள் போட்டோம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரா. சரி, கொஞ்ச நாள் போச்சு. அந்த தோட்டத்தை சுத்தம் செய்யறதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்தாங்களாம். வந்துட்டு அந்த களை செடியெல்லாம் சுத்தி வர்றது எல்லாத்தையும் வேரோட புடுங்கி போட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்பதான் அந்த ஆலமர செடிக்கு புரிஞ்சுதான், நம்ம வந்து ஒரு பாதுகாப்போட இருக்கிறோம், அந்த பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான். நான் அதே மாதிரி நீங்களும் ஆலமரமா வளரணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகளுக்கு உள்ளதான் நம்ம இருக்கணும். கட்டுப்பாடு இல்லாம இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தானா வந்து சேரும்.